வாய்ப்புகள் விலகிப் போவதை எண்ணி கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் எந்த ஒப்பிடும் இல்லை. அவரவர் காலம் வரும்போது அவரவர் ஒளிருவர். முன்னேற முடியவில்லை என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கு இல்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். வாழ்க்கையில் மறக்கக்கூடாத நபர்கள்: பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்கள், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்கள், வியாதியில் நம்மை விசாரித்தவர்கள். ஒரு நாளும் மறவாதிருங்கள். அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர வீழ்ந்து போகாது. தர்மம் வெல்லும். தண்ணீரைப் போல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் காட்டத் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை. அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய்? அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு நினைச்சுக்கிட்டே வாழ்வதை விட நம்மள தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்திடணும். பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம். உதறிய உறவையும் உதவிய மனிதரையும் என்றைக்கும் மறவாதே. உதறியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் இருங்கள். கை தவறினால் பொருட்கள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதீர். யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீர். பணம்தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகிறது. நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றாள். உன் தகுதியை உயர்த்திக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சால் வெற்றிதான். அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சால் தோல்விதான். வெற்றியை நோக்கி செல்வோம். சிந்தித்துக் கொண்டே இருப்பதனால் சிறந்து விளங்கிட முடியாது. சிந்தனையை செயல்படுத்தினால் மட்டுமே சிறப்படைய முடியும். எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். தனியாக பறக்கும் பறவைக்கு என்றுமே வலிமை அதிகம். அது போன்றுதான் தனியாக விடப்படும் போதுதான் உங்கள் பலம் உங்களுக்கே தெரியும். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு. பலமான ஆயுதம் பொறுமை. மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை. அற்புதமான மருந்து சிரிப்பு. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். ஏமாந்தவன் கிடைத்து விட்டான், ஏமாற்றி விட்டோம் என்று பெருமை கொள்ளாதே. யதார்த்தமான ஒருவனை பல வருடங்களாக ஏமாற்றி நீ பெற்ற பலன்கள் யாவையும் நொடி பொழுதில் இழந்து விடுவாய். உன்னை விட மிகப்பெரிய ஏமாற்றுக்காரனிடம் என்பதுதான் விதி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும் போது அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன் உதவிக்கு வரும். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். அடுத்தவரிடம் இருப்பது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகிறோம். உனது நேரத்தை வீணாக்கும் 3 விஷயங்கள் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப கிடைக்காது. பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது. எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது. நினைத்தது நடக்காத ஏக்கத்தில் சிலர் வாழ்க்கை. நடந்ததை நினைத்து ஏக்கத்தில் சிலர் வாழ்க்கை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என சோகத்திலும் சிலர் வாழ்க்கை. நினைத்ததை விட நடந்ததை எண்ணி மகிழ்ச்சியும் சிலர் வாழ்க்கை. பணம் சம்பாதிக்க 1000 கஷ்டப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் அதை மனதோடு வைத்துக்கொண்டு புன்னகையால் குடும்பத்தை நடத்தும் ஒவ்வொரு ஆணும் புனிதமானவனே. என் பின்னாடி பேசுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க என் முன்னாடி பேச பயப்படுவாங்க. அந்த பயம்தான் எனக்கு பிடிக்கும்.